வணக்கம் பிரிட்டன் தமிழ் பக்தி நேயர்களே. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திற்கான சிறப்பு வாராந்திர ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்கள் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தின்படியும் முக்கியமாக சனி, குரு மற்றும் ராகு கேது ஆகிய கிரகங்களின் அமைப்பின்படியும் 12 ராசிகளுக்கும் ஏற்பட போகும் சாதக பாதகங்கள், வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் மற்றும் எளிய பரிகாரங்களை இந்த தொகுப்பில் விரிவாக காண்போம். மேஷ ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரம் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரப்போகிறது. ராகு பகவான் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் பலமாக அமர்ந்திருப்பதும், குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் உங்களை விடாமுயற்சியால் வெற்றி பெற செய்யும். உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்த வேண்டிய வாரம் இது. ராகு 11இல் சஞ்சரிப்பதால் உங்களது பழைய உடல் உபாதைகளிலிருந்து கணிசமான நிவாரணம் கிடைக்கும். இருப்பினும் உங்களது ஒட்டுமொத்த உடல் நலனை பேண பிராணாயாமம் மற்றும் மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும். வீண் அலைச்சல்களை குறைத்து உங்களது ஆற்றலை தேவையான பணிகளில் மட்டும் செலவிடுங்கள். இந்த வாரம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளையும் ஆபத்தான தந்திரமான பொருளாதார திட்டங்களையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் பெரிய நிதி இழப்பு ஏற்படலாம். பண பரிவர்த்தனைகள் செய்யும் முன்பு தந்தை போன்று ஒரு பெரியவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. பணியிடத்தில் முன்னேற உங்கள் குருக்கள் மற்றும் மேலதிகாரிகளின் முழுமையான ஆதரவு இந்த வாரம் சற்று குறைவாகவே இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் மன வருத்தத்தை தரலாம். பொறுமையை கடைபிடித்து உங்கள் பணிகளை செய்வதன் மூலம் சிக்கல்களில் இருந்து தப்பிக்கலாம். சமூக விழாக்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் உங்களது பங்கேற்பு அதிகரிக்கும். இதன் மூலம் பல செல்வாக்கு மிக்க மனிதர்களின் அறிமுகம் கிடைத்து உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும். இந்த நல்வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வித்துறையில் இந்த வாரம் உங்களுக்கு அமோக வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. நவகிரகங்களின் அருளால் உங்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நற்பெயர் தேடி தருவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் குங்கும சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரபத்ரர், செவ்வாய் பகவான். எளிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், பிராணாயாமத்தை தினமும் 15 நிமிடங்கள் காலை வேளையில் செய்வதும் நல்ல பலனை தரும். ரிஷபராசி நேயர்களே, சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபகரமாக வீற்றிருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பொலிவு உண்டாகும். குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைந்து சஞ்சரிப்பதால் நிதி விவகாரங்களில் இந்த வாரம் கூடுதல் திட்டமிடல் தேவைப்படும். பல கிரகங்களின் சுப பார்வையால் உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். நீண்டகால நோய்களிலிருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். மன அமைதியும் முகத்தில் ஒருவித பொலிவும் இந்த வாரம் குடியேறும். நிலுவையில் உள்ள பொருளாதார விஷயங்கள் உங்கள் கவலையை அதிகரிக்கலாம். பல்வேறு வகையான புதிய செலவுகள் உங்கள் பட்ஜெட்டை தாண்டி செல்ல வாய்ப்புள்ளது. இதனால் முக்கிய நிதி முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படலாம் என்பதால் நிதானம் அவசியம். இந்த வாரம் உங்கள் உடலில் சோம்பேறித்தனம் மேலோங்கும். இதனால் எதிரிகளின் செயல்பாடுகளை கணிக்க தவறிவிடலாம். உங்கள் அலட்சியத்தை பயன்படுத்தி பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக சதி செய்யப்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்கவும். உங்களது வீட்டிற்கு திடீர் விருந்தினர்களின் வருகை இருக்கும். குடும்பத்தினருடன் சமூக மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்பது வீட்டில் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்ட உதவும். உயர்கல்விக்காக காத்திருக்கும் மாணவர்களின் நீண்ட நாள் காத்திருப்பு இந்த வாரம் முடிவுக்கு வரும். குறிப்பாக படிப்பிற்காக தங்களது குடும்பத்தை விட்டு தள்ளியிருக்கும் மாணவர்கள் பெற்றோர்களிடமிருந்து பெரும் ஆதரவையும் பொருளாதார உதவியையும் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். எளிய பரிகாரங்கள்: தினமும் காலையில் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை 108 முறை ஜபித்து மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபட வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, சனி பகவான் 10ஆம் வீட்டில் தொழிற்சானத்தில் அமர்ந்திருப்பதாலும் ராகு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர்பான சிந்தனைகளும் முதலீடு சார்ந்த எண்ணங்களும் இந்த வாரம் உங்களை ஆட்கொள்ளும். தொழில் சார்ந்த அதிகப்படியான சிந்தனைகள் மற்றும் மன அழுத்தம் காரணமாக சிறிய அளவிலான தலைவலி, தூக்கமின்மை போன்ற உபாதைகள் வரலாம். மன அமைதிக்காக நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவிடுவது உங்களுக்கு நல்ல தீர்வினை தரும்.
ராகு 9 சஞ்சரிப்பதால் இந்த வாரம் நீங்கள் செய்யும் முறையான முதலீடுகள் உங்கள் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பை இரட்டிப்பாக்கும். எந்த ஒரு நிதி சார்ந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கியமான திருப்பங்களை கொடுக்கும். உங்கள் துறையில் புதிய பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான அத்தனை யோகங்களும் கைகூடி வரும். உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய உறவின் அல்லது குழந்தையின் வருகை கொண்டாட்டத்தை கொண்டு வரும். இதனால் வீட்டில் சுவையான உணவுகள் தயாராகி நீண்ட நாட்களுக்கு பிறகு முழு குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து கலகலப்பாக பேசும் வாய்ப்பு உண்டாகும். இந்த வாரம் கல்வி விஷயத்தில் மாணவர்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதனால் படிக்க நேரமில்லாமல் தவிக்க நேரிடலாம். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்த்து படிப்பில் மட்டும் கவனம் வையுங்கள். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஹயக்ரீவர். எளிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி வழிபடுவதும் ஏழைகளுக்கு பச்சை பயிறு தானம் செய்வதும் சிறந்த பரிகாரமாகும். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இருக்கும். இருப்பினும் கேது பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக பற்றாக்குறையும் சேமிக்க முடியாத நிலையும் கவலையை தரும். ஆரோக்கியத்தை பேண இந்த வாரம் நீங்கள் அதிக கடின உழைப்பை செலுத்த வேண்டியதில்லை. இயற்கையாகவே உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். மன அழுத்தம் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உகந்ததாக இல்லை. தேவையற்ற பண பற்றாக்குறைகளும் எதிர்பாராத கடன்களும் வந்து வாட்டலாம். சேமிப்பு கரையக்கூடும் என்பதால் ஆடம்பர செலவுகளுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வையுங்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் உங்கள் பெற்றோரின் முழு ஆதரவும் குறிப்பாக பொருளாதார ரீதியான உதவியும் கிடைக்கும். இதன் மூலம் உங்களது தொழில் சார்ந்த நீண்ட நாள் முட்டுக்கட்டைகள் நீங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த வழி பிறக்கும். உறவினர் ஒருவரின் சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டின் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையும். நீண்ட நாட்களாக தூரத்து உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேர்ந்து குடும்பத்தில் ஆனந்த வெள்ளத்தை பெருக்கும். சனி 9 இருப்பதால் மாணவர்கள் தங்களது சக தோழர்களின் லேப்டாப், ஸ்மார்ட் போன் போன்ற ஆடம்பர பொருட்களை பார்த்து பெற்றோரிடம் அடம் பிடிக்கலாம். பெற்றோரின் பொருளாதார நிலைமையை புரிந்து கொண்டு படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்திர பகவான் மற்றும் பார்வதி தேவி. எளிய பரிகாரங்கள்: திங்கட்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு பச்சரிசி அல்லது பால் தானமாக வழங்குவதும் சிவபெருமானுக்கு தேனபிஷேகம் செய்வதும் நலம் தரும். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் சனியும் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் உங்கள் உழைப்பின் நவீனத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரம் உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவரின் திடீர் உடல்நலக் குறைவு வீட்டின் அமைதியை குலைப்பதோடு உங்கள் அன்றாட பணிகளையும் பாதிக்கலாம். இந்த வாரம் உங்கள் பணம் திருட்டு போகவோ அல்லது வீண் வழிகளில் விரயமாகவோ அதிக வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் பணப்பெட்டிகளையும் வங்கி விவரங்களையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். குடும்பத்தினரை தவிர வேறு யாரிடமும் நிதி நிலைமையை பகிர வேண்டாம். தொழிலில் முன்னேற விரும்பினால் பழைய பாணிகளை கைவிட்டு நவீன தொழில்நுட்பங்களையும் சமூக ஊடகங்களையும் உங்கள் வியாபாரத்தில் புகுத்த வேண்டும். புதுமையான யுக்திகள் உங்களுக்கு புதிய வருமானத்தை ஈட்டித் தரும். குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முக்கிய பிரச்சனையிலிருந்து விடுபட குடும்பத்தின் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு துணை நிற்கும். உங்கள் பிரச்சனைகளை தயங்காமல் ஆரம்பத்திலேயே அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். கல்வித்துறையில் இந்த வாரம் உங்களுக்கு சாதாரணமான பலன்களே கிடைக்கும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிப்பு செய்யும் மாணவர்கள் கடின உழைப்பை தந்தால் மட்டுமே சாதகமான முடிவுகளை பெற முடியும். ஓய்வு நேரத்தையும் பயனுள்ளதாக மாற்றுங்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய நாராயணர். எளிய பரிகாரங்கள்: ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை ரொட்டி செய்து பசுமாட்டிற்கு வழங்குவதும் சூரிய நமஸ்காரத்தை தினமும் செய்வதும் வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களே, குரு பகவான் 11ஆம் வீட்டில் லாபகரமாக சஞ்சரிப்பதால் உங்கள் ஆரோக்கியமும் பொருளாதார யோகமும் இந்த வாரம் உச்சத்தில் இருக்கும்.
இருப்பினும் 7ல் ராகு இருப்பதால் உறவினர்கள் மீது தேவையற்ற சந்தேகங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும். சுப கிரகங்களின் பார்வையால் உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். நீண்டகால நோய்களிலிருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். மன மகிழ்ச்சியோடு இந்த வாரத்தை கடப்பீர்கள். நிலம், ரியல் எஸ்டேட் அல்லது நீண்டகால கலாச்சார திட்டங்களில் முதலீடு செய்ய இந்த வாரம் மிகவும் உகந்ததாக இருக்கும். இந்த திட்டங்களில் நீங்கள் செய்யும் முதலீடு பிற்காலத்தில் மிகப்பெரிய சொத்தாக மாறும். பணியிடத்தில் உங்கள் சக பெண் ஊழியர்களின் செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். உங்கள் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் தொழில் ரகசியங்களை அவர்கள் வெளியே சொல்ல வாய்ப்புள்ளதால் வேலை சார்ந்த திட்டங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் மீது தேவையற்ற சந்தேகங்கள் கொள்வதை தவிர்க்கவும். அவர்கள் ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு உங்கள் அன்பும் நம்பிக்கையும் தான் இப்போது தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது நல்லது. தேர்வுகளில் சில சமயங்களில் தோல்வியோ அல்லது குறைவான மதிப்பெண்களோ வரலாம். அதற்காக மனமுடைந்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். தோல்வியே வெற்றியின் முதல் படி என்பதை உணர்ந்து மீண்டும் உங்கள் உழைப்பை தொடங்குங்கள். அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் துளசி தேவி. எளிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயத்தில் நெய் தீபமேற்றி வழிபடுவதும் துளசி செடிக்கு தினமும் நீர் ஊற்றி வழிபடுவதும் தடைகளை நீக்கும். துலாம் ராசி நேயர்களே, ராகு பகவான் 5ஆம் இடத்திலும் குரு பகவான் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் இந்த வாரம் உங்கள் பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த நிதானமும் உத்தியோகம் சார்ந்த முக்கிய முடிவுகளுக்கு உகந்த சூழலும் நிலவும். இந்த வாரம் உங்கள் கிரக நிலைகள் சற்று சாதகமற்று இருப்பதால் எதை பேசினாலும் நிதானமாக பேசுங்கள். ஒரு சிறிய விவாதம் கூட பெரிய சண்டையாக மாறி உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை தரக்கூடும். பண முதலீட்டிற்கு இந்த வாரம் மிகவும் உகந்ததாக இருக்கும். புதிய வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் இருந்தால் அவசரப்படாமல் குடும்ப பெரியவர்களின் தகுந்த ஆலோசனையுடன் மட்டுமே முதலீட்டை மேற்கொள்ளுங்கள். குரு 10ல் அமர்ந்திருப்பதால் நீங்கள் வேலை மாற விரும்பினால் அல்லது தொழில் சார்ந்த ஏதேனும் முக்கியமான புதிய முடிவுகளை எடுக்க நினைத்தால் இந்த வாரம் ஒரு சிறந்த சுப நேரமாக அமையலாம். அவசரம் காட்டாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்களின் வேலைகளில் தேவையற்ற குறைகளை கண்டுபிடிக்கும் பழக்கத்தை இந்த வாரம் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் உங்களால் நிலைநாட்ட முடியும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேர்வில் அபாரமான வெற்றி கிடைக்கும். உங்களது ஆசிரியர்கள் அல்லது குருமார்களிடமிருந்து ஏதேனும் ஒரு நல்ல புத்தகம் அல்லது ஆசையை பரிசாக பெற்று மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி. எளிய பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமைகளில் நெய்விளக்கேற்றி லட்சுமி தேவிக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடுவது பொருளாதார மேன்மையை அளிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, குரு பகவான் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகளிலிருந்து சிறந்த நிவாரணம் கிடைக்கும். அதே சமயம் 5ல் சனி இருப்பதால் உங்கள் பேச்சிலும் தொழில்சார் எதிர்ப்புகளிலும் விழிப்புணர்வு தேவை. கால்களின் வலி, சுளுக்கு, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளிலிருந்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நிம்மதியான வாரமாக அமைய போகிறது. வெளிநாடு தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு புதிய வணிக தொடர்புகள் கிடைப்பதோடு அதன் மூலம் நல்ல பொருளாதார பலன்களும் உண்டாகும். இதற்கான சரியான யுக்திகளை ஆரம்பத்திலிருந்தே திட்டமிடுங்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். இது உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும் என்பதால் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பல குடும்ப விஷயங்களை கையாளுவதில் சில சிரமங்கள் இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சிப்பதாக நீங்கள் உணர்ந்து வாட நேரிடலாம். சனி 5ல் இருப்பதால் பழைய நண்பர்களுக்கு விருந்தளித்து உங்கள் ஆற்றலை நேர்மறையான வழிகளில் செலவிடுங்கள். இந்த வாரம் மாணவர்கள் மனம் போன போக்கில் பார்ட்டி, கேளிக்கை என்று நேரத்தை வீணடிக்க வாய்ப்புள்ளது. எதிலும் எல்லை மீறினால் கல்வியில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். எளிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் கோவிலில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதும் துளசி தீர்த்தம் அருந்துவதும் எதிர்ப்புகளை முறியடிக்கும்.
தனுசு. தனுசு ராசி நேயர்களே, ராகு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் முதலீடுகளில் அதிக எச்சரிக்கை தேவை. உங்களது மருத்துவ சிகிச்சைகளில் நீங்கள் செய்த மாற்றங்கள் இந்த வாரம் உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும். முறையான டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருந்தாலும் குரு 8இல் இருப்பதால் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக மதிப்பீடு செய்யுங்கள். இல்லையெனில் உங்கள் பணம் முடங்கி போகலாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் சுமாரான பலன்களே இருக்கும். குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் குறைவால் ஏற்படும் மன அழுத்தத்தால் பணியிடத்தில் உங்களது முழுமையான பங்களிப்பை வழங்க முடியாமல் போகலாம். கவலைகளை தள்ளி வைத்து கடமையை செய்யுங்கள். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக பெரிய வாக்குவாதம் ஏற்படலாம். வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்கி அனைவரிடமிருந்தும் விலகி செல்லும் எண்ணம் தோன்றும். நிதானம் காப்பது உறவை காக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். ஆசிரியர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களை விட சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் வியாழ பகவான். எளிய பரிகாரங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்வதும் முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் சகல தோஷங்களையும் நீக்கும். மகர ராசி நேயர்களே, கேது பகவான் 8ஆம் வீட்டிலும் ராகு 2ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் மன அமைதியை பாதுகாக்க வேண்டியதும் தொழில் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்பட வேண்டியதும் இந்த வாரத்தின் முக்கிய தேவையாகும். மனதில் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் விரக்தியும் தோன்றி உங்கள் ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடும். முறையான பிராணாயாம பயிற்சி மற்றும் யோகா உங்களது மன இறுக்கத்தை நீக்கி புத்துணர்வை தரும். இந்த வாரம் வீட்டின் பழுதுபார்ப்பு அல்லது அலங்காரத்திற்காக அதிக பணத்தை செலவிடுவீர்கள். இந்த செலவு தற்காலிகமாக தெரியாவிட்டாலும் எதிர்காலத்தில் பொருளாதார பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பட்ஜெட் போட்டு செலவிடுங்கள். ராகு 2இல் இருப்பதால் வியாபாரத்தை விரிவுபடுத்த விரும்பினால் உங்கள் அகங்காரத்தை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் தொழில் கூட்டாளருடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொள்ள வேண்டும். சுமூகமான பேச்சுவார்த்தை வெற்றியை தரும். உங்கள் பேச்சு அல்லது செயல்களால் குடும்பத்தினர் புண்படாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்துங்கள். உங்கள் பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியிலும் குடும்பத்திற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. பல மாணவர்கள் தங்கள் எதிர்கால படிப்பு தேர்வில் குழப்பமடையலாம். உங்களது இதயம் மற்றும் மூளையை சரியாக பயன்படுத்தி பெரியவர்களின் ஆலோசனையோடு உங்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கால பைரவர் மற்றும் சனி பகவான். எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைப்பதும் பைரவருக்கு மிளகு தீபமேற்றி வழிபடுவதும் உங்கள் தடைகளை தகர்க்கும். கும்பம். கும்பராசி நேயர்களே, சனி பகவான் 2ஆம் வீட்டிலும் குரு 5ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம் கண் கோளாறுகளிலிருந்து சிறந்த நிவாரணத்தையும் உத்தியோகத்தில் நல்ல சுப மாற்றங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது. நீண்ட நாட்களாக கண் தொடர்பான கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த சுப பலனை தரும். முறையான சிகிச்சைகள் மூலம் உங்கள் கண் ஆரோக்கியம் முழுமையாக மேம்படும். சனி 2இல் இருப்பதால் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணத்தை சேமிப்பதில் உங்கள் குடும்பத்தினரின் முழு ஆதரவும் கிடைக்கும். சேமிப்பை உயர்த்துவதற்கான வழிவகைகளை செய்வீர்கள். உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சுபமாக இருக்கும். புதிய ஆற்றலோடும் உத்வேகத்தோடும் உங்கள் பணிகளை செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். மன அழுத்தம் நீங்கும். உங்களது நகைச்சுவையான இயல்பு காரணமாக குடும்ப சூழலை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள். உங்கள் வீட்டிற்கு நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வந்து மாலை பொழுதை கலகலப்பாக கழிக்க வாய்ப்புள்ளது. தேர்வுகளில் ஏதேனும் ஒன்றில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் குறையும் போது எரிச்சல் அடையாமல் அடுத்த முறை சாதிக்க இப்போதிலிருந்தே படிக்க தொடங்குங்கள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும்
ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் தீமைகளை குறைக்கும். மீனம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி பகவானும் 12ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கும் இந்த வாரம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஆடம்பர செலவுகளை குறைத்து ஆன்மீக காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக அமையப் போகிறது. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம் நிறைந்த சம்பவங்கள் உங்களை உள்ளுக்குள் வாட செய்யலாம். இதனால் உங்கள் இயல்பில் ஆக்ரோஷம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் தியானம் மற்றும் யோகா மூலம் மனதை அமைதிப்படுத்துங்கள். திடீரென வீட்டிற்கு வரும் விருந்தினர்களின் உபசரிப்பிற்காக உங்கள் சக்திக்கு மீறி பணத்தை செலவிட நேரிடலாம். இது உங்கள் நிதி நிலையை சற்று நிலைகுலைய செய்யக்கூடும் என்பதால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். ராகு 12இல் இருப்பதால் உங்கள் தொழில் துறையில் முன்னேற உங்கள் திறமைகளை அதிகரித்துக் கொள்வதோடு கடின உழைப்பையும் செய்ய வேண்டும். இல்லையெனில் எந்த ஒரு வேலையையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போவதுடன் முடிவெடுப்பதிலும் சிரமப்படுவீர்கள். குடும்பத்தில் நிலவும் மகிழ்ச்சியான சூழல் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். வெறும் பார்வையாளராக இருக்காமல் குடும்ப நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேடுங்கள். உங்கள் செயல்களில் பின்னணியில் அன்பும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கட்டும். இந்த வாரம் மாணவர்கள் படிப்பை தவிர்த்து தங்களது சொகுசு பழக்க வழக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் அதிக நேரத்தை செலவிடலாம். காலம் கடந்த பின் வருந்துவதை தவிர்க்க இப்போதே படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி. எளிய பரிகாரங்கள்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுவதும் படிப்பு உபகரணங்களை வாங்கி தருவதும் தோஷங்களை நீக்கும்.